காலை வணக்கம் நண்பர்களே. வழக்கறிஞர்கள் வந்து நீங்கள் கிரிமினல் சைட் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஃபேமிலி கோர்ட் போகிறோம், டிவிஷன் போகிறோம், 138 பண்ணுறோம், சிவில் பக்கமே எட்டி பார்க்கலன்னா கூட கிளைண்ட்டுக்கு உங்களை அணுகுவாங்க. என்னென்னு அடமானம் வச்ச பொருளை மீட்டணும் சார், இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஏரியா கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லைன்னா கொடுத்த கடனுக்காக சொத்தையே அமிக்கிட்டு எல்லாம் பணக்காரனா ஊர் சுற்றிட்டு இருக்கா, அவர் 10 ரவுடி பசங்க வச்சுட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க. இது விஷயமா இந்த தீர்ப்பு உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1805 125 ரூபா, 1890 125 ரூபாய்க்கு வந்து அடமானம் போட்டிருக்காங்க. அடமானம் போட்டு அதை வந்து இப்போ நிறைய நிலம் அது மொத்தமாக கூட்டினா எவ்வளோ வருதுன்னா 97 கனல்ஸா KANLs 19 மரலாஸ் என்ன மொத்தமாக 97 கனல் 19 மரலாஸ் வந்து அந்த தோஸ்பூர் என்ற கிராமத்தில் இருக்குது. இவங்க என்ஜாய் பண்ணின்னு இருக்காங்க. இதில் வந்து டிபெண்டன்ட்டு வந்து ப்ரோஃபார்மா டிபெண்டன்ட் போட்டிருக்காங்க. இது ப்ரோஃபார்மா டிபெண்டன்ட் போடுறதுக்கு காரணம் என்னென்னா, முதல்ல இவங்க அடமானம் வச்ச ஆள் வேறு ஆளாக இருப்பாங்க, அவங்கக்கிட்டேருந்து இவங்க வாங்கிக்கிட்டு என்ஜாய் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. அதனால் அவங்கள ஃபார்மலாக போட்டுட்டு இவங்கள கண்டெஸ்டிங் டிபெண்ட்டாக போட்டிருக்காங்க. ஸோ அந்த ப்ரொஃபார்மா டிபெண்ட்ன்றது ஓரளவு தெரிஞ்சு வச்சுங்க. இதில் என்ன சிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, கோர்ட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டை வந்து இது வந்து பிளெயின்டிஃப்க்கு வந்து சூட் டிகிரி பண்ணிடுது. அப்பீல் போட்ட டிபெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ ஹைகோர்ட்டில் வந்து RSA செகண்ட் அப்பீல் போட்டிருக்காங்க. இதில் வந்து மார்ட்கேஜில் எத்தனை கேட்டகரி இருக்குது அப்படின்றத வந்து பேராகிராஃப் 12 டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் மார்ட்கேஜ், மார்ட்கேஜ் பை கண்டிஷனல் சேலு, யூசுபெக்ட்ரி மார்ட்கேஜ் அப்படின்னா அனுபவத்துடன் கூடிய அடமானம். லேண்டு அவங்க கையில் கொடுத்துறது, ப்ராப்பர்ட்டி அவங்க கையில் கொடுத்துட்றது, வட்டிக்கு பதிலாக அவங்க அந்த விவசாயம் பண்ணி பழச்சிக்கிறது, இல்லைன்னா அந்த கட்டடத்தில் வர்ற வருமானத்தை வச்சு பழக்கிறதுக்கு பேர் தான் யூசுபெக்ட்ரி மார்ட்கேஜ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோர்ட்டில் வந்து அவங்க எதிர்த்தரப்பு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இது லிமிட்டேஷன் ஆக்ட் 61 பிரகாரம் அடமான சொத்தை மீட்பதற்கான கால வரையறை 30 ஆண்டுகள் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 1890. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து இந்த பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டு AR 2025 பஞ்சாப் அண்ட் ஹரியானா 36 ஷாம் அண்ட் அதர்ஸ் வர்சஸ் ஷாம்லால் அண்ட் அதர்ஸ். இவங்க 2 உச்சநீதிமன்ற தீர்ப்பு AR 2014 சுப்ரீம் கோர்ட் 3447, AR 2014 சுப்ரீம் கோர்ட்டு 2337. இதில் யூசுபெக்ட்ரி மார்ட்கேஜை பொறுத்த வரைக்கும் இந்த கால வரையறை வராது. அடமானமோ அதுக்கு பதிலாக வட்டி வந்து அவங்க தொடர்ந்து வந்து அனுபவித்து கொண்டு வருவதை, வட்டி தொடர்ந்து கட்டப்பட்டதாக அனுபவிச்சு இதை வந்து அவங்க எப்போ வேணாலும் மீட்டலாம். ஒன்ஸ் மார்ட்கேஜ் ஆல்வேஸ் மார்ட்கேஜ்னு சொல்லிட்டு இந்த அப்பீலை தள்ளுபடி பண்ணிட்டு கீழமை நீதிமன்றத்தை இவங்க உறுதி செஞ்சுருக்காங்க. செக்ஷன் 62 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் அந்த ஸ்பெசிஃபிக் பவர்ஸ் வந்து கொடுத்துருக்கு. சொத்தை அடமானம் பண்ணுறதுக்காக மற்ற மார்ட்கேஜுக்கு இல்லாத ஒரு சிறப்பு அதிகாரம் கொடுத்துருக்கறனால இது வந்து மீட்க உரிமை இருக்குதுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது நல்லா ஒரு வாட்டி 2 வாட்டி படிச்சுக்குங்க. அட்லீஸ்ட்டு நீங்கள் உங்களுக்காவது வருங்காலத்தில் உதவும் சிவில் வழக்குகளை தவிர்க்காதீர்கள். காலை வணக்கம். அது நம்முடைய வாழ்வோடு இணைஞ்சது. அதனால் வந்து நமக்கு சட்டம் தெரியல, நம்மளையே ஏமாற்றக்கூடாது யாரும். புரியுதா? காலை வணக்கம்.